பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துவோம். சங்கீதம் 23 சங்கீதம் அல்லேலூயா 4 வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அருமையான சங்கீதக்காரன் தாவீது ரொம்ப அழகாக எழுதுகிறதை நான் பார்க்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பள்ளத்தாக்கு என்பது பார்வைக்கு மிகவும் அழகான ஒன்றாக இருந்தாலும் அது ஒரு ஆழமான படுகுழி என்று சொல்லப்படுகிறதே. இப்படிப்பட்ட பள்ளங்கள் அநேக நேரங்களில் நம்முடைய வீடுகளில் வந்து நம்மை பலவீனப்படுத்துவதற்கு பல நேரங்களில் முயற்சி செய்யும். பிசாசு அப்படி என்ன செய்வான்? நம்மளை பல நேரங்களில் அப்படிப்பட்ட சோதனைக்கு நேராக கொண்டு செல்வான். பல பள்ளங்கள் உண்டாகி நம்முடைய வாழ்வையை சீர்குலைப்பதற்கு சத்துரு முயற்சி செய்யக்கூடும். ஆனால் வேத வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது பாருங்க. சங்கீதக்காரன் எவ்வளவு விசுவாசமாக அறிக்கை செய்கிறான் பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நான் அப்படி நடந்தாலும், பள்ளத்தாக்கில் நடந்தாலும், நீங்கள் சொல்லுங்கள், நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. அங்கே ஒரு பொல்லாப்பை கொண்டு வந்து வைக்கலாம், போராட்டங்களை கொண்டு வந்து வைக்கலாம், பிரச்சனைகளை கொண்டு வந்து வைக்கலாம், மரண தீகள் சில நேரங்களில் வரலாம். நமக்கும் மரணத்திற்கும் சில அடிகள் மாத்திரம் என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பவர்களாக நாம் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையை உண்டாக்குங்க. ஆமென். கர்த்தருக்கு துதியை செலுத்துங்க. உங்கள் நாவுகளால் அறிக்கை செய்யுங்க. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை பாதுகாக்கிற தேவன், எனக்காக இரத்தம் சிந்தின தேவன், என்னை வழி நடத்தின தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் அறிக்கை செய்து பாருங்கள். அப்போ என்ன நடக்குமா பாருங்க. அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கோல் என்பது அவருடைய வார்த்தையும், தடி என்பது அவருடைய வாக்கு தத்தங்களும் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தும். அல்லேலூயா. அதனால தான் எப்பொழுதும் வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அடிக்கடி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர், தேற்றுகிறவர். அல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அவருடைய வாக்குத்தத்தம் நம்மை தேற்றுகிறது. அவருடைய வார்த்தைகள் நம்ம என்ன செய்கிறது? பலப்படுத்துகிறது, நம்மளை உற்சாகப்படுத்துகிறது, நம்மளை தைரியப்படுத்துகிறது. எந்த பொல்லாப்பு நம்முடைய குடும்பத்திற்கு நேராக சத்துரு கொண்டு வந்து வைத்தாலும் அவன் தோற்று போகிறவன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் ஜெயம் தருகிறவர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி அவரை உயர்த்தி துதிக்கலாமா? ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி எல்லாரும் அல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. குனிந்து தூக்கினீரே. பள்ளத்தாக்கில் இருந்தால் அவர் தூக்குகிறவர். பெரியவனாக்கினீரே. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்தினால் எங்களை பெரியவனாக்கினீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே
இருப்பேன். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உமக்காக பிரகாசிக்கிறவர்களாக, எவ்வளவு காரிருள் வந்து எங்களை மூடினாலும் என் தேவன் எங்களுக்கு நீர் வெளிச்சமாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கோல் உம்முடைய தடி எங்களை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். நீர் உம்முடைய பிள்ளைகளை அரவணைத்து கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலே நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வர கிருபை செய்தீர். எமக்கு ஸ்தோத்திரம். நீரே ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தும் உடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு ஆமென்றும் ஆமென் என்று அவர்களை ஆண்டவரே பலனடைய செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.